எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் காம்போ ரெசிபிலைங்க சிம்பிளான ஒரு பருப்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அது கூடவே நல்ல மல்லி போட்ட ரசங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு வந்து 1/2 கப்பு துவரம் பருப்புங்க, 1/4 கப்பு பாசிப்பருப்பு வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10, காற்று அந்த மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பருப்புக்கு தேவையான பொருட்களுங்க. காலை நேரத்தில் வேகமாக செய்கிறதுக்காக இந்த ரெசிபீஸுங்க. அதே போல் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டையுமே குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதே போல் ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்துருக்க இஞ்சி பூண்டு, இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோங்க. மல்லி ரசம் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு பாருங்கள், ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். அதே போல் தனியா எடுத்திருக்கேன், ஜீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை. தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த தனியா ஃப்ளேவரோடு நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ரசத்தை தாளித்து விட்டுக்கலாங்க. இது எல்லாமே கடகடன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாத்தையும் தாளித்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடிக்கனமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு பொருட்கள் போடுறோங்க. கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் வர மாதிரி வச்சு எல்லாத்தையும் போட்டுக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் பாருங்கள், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லியோடைய தண்டு பகுதியில் அந்த தண்டை மட்டும் பொடிப்பொடியாக நறுக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறோங்க. இது மாதிரி நம்ம சேர்த்துக்கும் பொழுது அந்த பருப்பில் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தனியாக நமக்கு தெரியும். இப்போ தேவையான அளவு கல் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இது எல்லாம் வதங்கிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஏகதேசம் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இது மாதிரி வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பருப்பை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. பருப்பை வந்து நல்லா எடுத்து கடைஞ்சி வச்சுக்கோங்க. பருப்பு தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக வேக வச்சுக்கிறோம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டுங்க. அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதி வர வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான பருப்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா இது மாதிரி கொதி வர விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, பருப்பு ரெடி. இப்போ வந்து இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். வாங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காகங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாங்க கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாம் வந்து சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இந்த தாளிப்பு பொருட்களை வந்து போட்டுக்குங்க. போட்டு இது வந்து நல்லா பொரிய விடணுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சியும் பூண்டு வதக்கி சேர்க்கும் பொழுது அது வந்து ஃப்ரை பண்ணும் பொழுது நல்ல ஒரு வாசனையை நமக்கு கொடுக்குங்க. இப்போ நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோங்க. இது கூடவே ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதே போல் தனியா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. நமக்கு வந்து இது கரிஞ்சிடாமல் இருக்கணும். ஒரு முறை இது மாதிரி நம்மளுடைய வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு லைட்டாக தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டுங்க. இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை வந்து போகிற மாதிரி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா தண்ணியில் வந்து வேக விட்டதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மசாலா ஐட்டங்களும் உருளைக்கிழங்குக்கு வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க மூடி போட்டு அப்பப்போ வந்து நம்ம திறந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோங்க. அப்போ தான் நமக்கு
உருளைக்கிழங்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பிடும்பொழுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இல்லாட்டி கொத்தமல்லியுடைய தண்டு பகுதியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறமாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு இறங்கி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரசம் எப்படி தாளிச்சு விட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில்ங்க அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கிறோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரசம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புளித்தண்ணிலே போட்டிங்கன்னா அது நல்லா ஊறி கரைஞ்சி வந்துடுங்க. இது மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவையும் போட்டுங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறமாங்க இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதே போல் மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து அதையுமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த புளித்தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே ரசம் செய்யும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய இந்த மசாலா வந்து கரிஞ்சிருச்சுன்னா ரசத்துடைய வாசனையே போயிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த புளித்தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு வேளை தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போடலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. நமக்கு நுரைச்சி வரணும். இந்த ஸ்டேஜில்ங்க கருவேப்பிலை இல்லாட்டி கொத்தமல்லி நம்மக்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து மேலே வந்து சேர்த்துட்டு விட்டுருங்க. நல்லா சுற்றி நமக்கு நுரைச்சி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக நமக்கு நுரைச்சி வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக நுரைச்சி நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த ரசத்தை அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து ரசத்தில் சேர்த்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சுலபமான முறையில் அருமையான லஞ்ச் காம்போ ரெடி பண்ணியிருக்கோம். மல்லி வந்து வறுத்து மசாலா செஞ்சு அருமையான மல்லி ரசம் வச்சுருக்கோம். அது கூடவே பருப்பு வந்து செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது கூடவே தயிர், மாம்பழம். அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோங்க. பிளானிங் இருந்துச்சுன்னா சட்டுன்னு 1 ஹவருக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஸ்கூல் டேஸில் ஈஸியாக லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு அருமையான ரெசிபிஸுங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை ரொம்பவுமே பிடிக்குங்க. இந்த ரெசிபிஸ் பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.